நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த ஊடக இருட்டடிப்பு என்பது தொடர்ச்சியாக நமக்கு தொன்று தொட்டு வரக்கூட ஒரு விஷயம் மாதிரி அது கூடவே வந்துட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய இத்தனை ஆண்டு கால பயணத்தில் 11 ஆண்டு காலமாக நம்ம இன்னைக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஆனாலும் ஏதாவது ஒரு ஊடகம் நம்ம செய்கிற நல்ல விஷயத்த இது வரைக்கும் ஒரு விவாத தலைப்பாவோ இல்லை அது கொண்டாடுற வகையிலையோ ஏதாவது ஒரு சேனல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இதை ஏதாவது ஒரு ஊடகம் நாம் தமிழர் கட்சி இப்படியான ஒரு அரசியலை முன்வைத்து பேசுது, சூழலியல் அரசியல் பேசுது, விலங்குகள் இயற்கை அப்படின்னு எல்லாவற்றுக்குமான அரசியல் பேசுன்னு கொண்டாடுதா? இல்லை. நம்ம பண்றோம்னாக சொல்லியிருக்கா? இல்லை. மாறாக தூற்றும். எப்போதுமே இவங்க பாருங்க தனிச்சு நிற்கிறாங்க, கூட்டணியை சேராமல் நிற்கிறாங்க, எப்படிங்க வெல்லும், எப்படி அவங்களுக்கு மக்களுடைய இது இருக்குன்னு இந்த மாதிரி தூற்றதான் செய்யும். அதனால் இது ஒன்றும் வியப்பே இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு ஊடகத்தினுடைய வெளிச்சம் இல்லை அப்படிங்கிறது. நாம் தமிழர் கட்சி நம்பி நிற்கிறது எதை அப்படின்னா, நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள் மீது நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம். உண்மையாகவே உங்களுக்கு அடுத்த தலைமுறையினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படின்னு நாங்கள் வெற்று வார்த்தையாக சொல்லலை. உளப்பூர்வமாக களத்தில் நின்று அதற்கான அரசியலை நம்ம முன்னெடுக்கிறோம். எங்களுக்கு ஊடகத்தினுடைய வெளிச்சம் வந்துடும், இதனால எங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் வந்துடும், இதனால எங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்துடும் அப்படின்னு ஏதாவது ஒரு செயல்பாடை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா நீங்கள் விமர்சிக்கும் போது எங்களுக்கு வலிக்கும். அதுதான் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியுமே. நாம் தமிழர் கட்சி இருட்டடிப்பு செய்வதும், நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய கட்சியே இல்லைன்னு சொல்லுவதும் அவர்களுக்கு ஒரு பழக்க வழக்கமாக மாறி இருக்குது. ஆனால் நம்ம அவங்க கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, நாங்கள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே இல்லையே, உங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலே இல்லையே, அப்புறம் ஏன்? அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பசனை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். சமீபத்தில் 2026 தேர்தலை நோக்கி அதற்கான ரேஸ் தொடங்கியுள்ளது. அனைத்து கட்சிகளும் அதற்கான முன்னெடுப்புகள் எடுத்துட்டு வர வேலையில் ஊடகங்கள் மொத்தமாக நாம் தமிழுக்கு எதிரான ஒரு வேலையை செஞ்சுட்டு வருவதாக நாம் தமிழ் குற்றச்சாட்டு வராங்க. குறிப்பாக 2026 தேர்தல் மும்முனை போட்டி தான். திமுக அதிமுக புதிதாக வந்துள்ள தாவேக்கா இவர்கள் தான் இருக்குது. இதில் சீமான் ரேஸில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. இந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க? இதை யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த ஊடக இருட்டடிப்பு என்பது தொடர்ச்சியாக நமக்கு தொன்று தொட்டு வரக்கூட ஒரு விஷயம் மாதிரி அது கூடவே வந்துட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய இத்தனை ஆண்டு கால பயணத்தில் 11 ஆண்டு காலமாக நம்ம இன்னைக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஆனாலும் ஏதாவது ஒரு ஊடகம் நம்ம செய்கிற நல்ல விஷயத்த இது வரைக்கும் ஒரு விவாத தலைப்பாவோ இல்லை அது கொண்டாடுற வகையிலையோ ஏதாவது ஒரு சேனல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை நாம் தமிழர் கட்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படி கொண்டாடப்படுற மாதிரி இல்லையா? அதுதான் நான் உங்ககிட்ட கேட்க தோணுது. இப்போ என்னோட மலைகளை நீங்கள் உடைக்கிறீங்க அப்படிங்கிறோம், அதுக்காக ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை போடுறோம். மலை என்னுடைய இயற்கை பெருங்கொடைன்னு சொல்கிறோம். மழை இல்லாமல் மழையே கிடையாது, அந்த மழை இல்லாமல் விவசாயம் கிடையாது, விவசாயம் இல்லாமல் சோறு கிடையாதுங்கிறோம். இது எவ்வளவு ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் சோறு சாப்பிட்ற எல்லாருக்குமே நம்ம புரியும். தட்டில் நீ சோறில் கை வைக்கிற அப்படின்னா நீ முதல்ல விவசாயியை சிந்திச்சு பாரு அப்படிங்கிறத நம்ம வெறும் படித்து யாரை சொல்லி கேட்குற போது வா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிதர்சனமாக களத்தில் இறங்கி அதனுடைய தேவை என்ன, அதனுடைய அவசியம் என்ன, அதை நம்ம காக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த அரசியலை பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி வேற எந்த கட்சியும் பேசுதா? இல்லை. அப்போ இதை ஏதாவது ஒரு தொலைக்காட்சியோ ஊடகங்களோ கொண்டாடுதா? இல்லை. நீர் வளம் எடுத்துக்கோங்க. நதிகள் ஆறுகள் என்பது என்னுடைய இரத்த நாளங்கள் போல, என்னுடைய உடல்ல ஓடுற ரத்தத்துக்கு சமமானது. எப்படி ரத்த நாளங்கள் நீங்க நின்றுச்சுனாலோ அது தடைப்பட்டுச்சுனாலோ எப்படி உடலே இயங்காதோ, அந்த மாதிரி நதிகளும் ஆறுகளும் இல்லை அப்படின்னா நமக்கு நீர் கிடையாது, நமக்கு விவசாயம் திருப்பி அகேன் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கோம். இதை ஏதாவது ஒரு ஊடகம் நாம் தமிழர் கட்சி இப்படியான ஒரு அரசியலை முன்வைத்து பேசுது, சூழலியல் அரசியல் பேசுது, விலங்குகள் இயற்கை அப்படின்னு எல்லாவற்றுக்குமான அரசியல் பேசுன்னு கொண்டாடுதா? இல்லை. நம்ம பண்றோம்னாக சொல்லியிருக்கா? இல்லை. மாறாக தூற்றும். எப்போதுமே இவங்க பாருங்க இது மாதிரி தனிச்சு நிற்கிறாங்க, கூட்டணியை சேராமல் நிற்கிறாங்க, எப்படிங்க வெல்லும், எப்படி அவங்களுக்கு மக்களுடைய இது இருக்குன்னு இந்த மாதிரி தூற்றதான் செய்யும். அதனால இது ஒன்றும் வியப்பே
வாய்ப்பே இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு ஊடகத்தினுடைய வெளிச்சம் இல்லை அப்படிங்கிறது. நாம் தமிழர் கட்சி நம்பி நிற்கிறது எதை அப்படின்னா, நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள் மீது நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம். உண்மையாகவே உங்களுக்கு அடுத்த தலைமுறையினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படின்னு நாங்கள் வெற்று வார்த்தையா சொல்லலை, உளப்பூர்வமாக களத்துல நின்று அதற்கான அரசியலை வந்து நம்ம முன்னெடுக்கிறோம். எங்களுக்கு வந்து ஊடகத்தினுடைய வெளிச்சம் வந்துடும், இதனால எங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் வந்துடும், இதனால எங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்துடும் அப்படின்னு ஏதாவது ஒரு செயல்பாடை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா நீங்கள் விமர்சிக்கும் போது எங்களுக்கு வலிக்கும். அதுதான் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியுமே. நீங்கள் கட்டாயம் அதை பண்ண மாட்டீங்க. முக்கியமாக இதை சொல்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை பார்த்து பயப்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை ஊடகங்களாக இருக்கக்கூடிய சன் டிவி போன்ற ஊடகங்கள். சன் டிவி வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு பிரதான நடுநிலை ஊடகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அப்போலேருந்தே நமக்கு தெரியாது, அப்போலேருந்தே இப்படி தான் ஒரு சார்புடைய நிலையில் இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முழுக்க முழுக்க திமுகவினுடைய, உங்களுக்கு வடக்கில் தெரியும் கோதி மீடியா அப்படின்னா மீடியா முழுக்க வந்து மோதியினுடைய கையில் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி தென்னாட்டில், தமிழ்நாட்டில் குறிப்பாக இது வந்து திராவிடியன் மீடியா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த திராவிடங்கிற சொல்ல வர யாருமே லைக் கர்நாடகாவோ கேரளாவோ இல்லை தெலுங்கானாவோ ஆந்திராவோ யாருமே திராவிடங்கிற சொல்ல பயன்படுத்தலை. உங்களுக்கு யாரை பயன்படுத்துகிறேன்றது புரியுது. ஸோ திராவிடியன் மீடியா அப்படின்னா அது திமுகவை சார்ந்த ஸ்டாலினுடைய அவர்களுடைய ஆட்சியை சார்ந்தவர்கள் தான் ஊடகத்தை வந்து இன்னொரு கையில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க மக்களுக்கு என்ன காமிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் காமிக்கிறாங்க. முழுக்க முழுக்க ஒரு ஃபால்ஸ் நரேஷன், ஒரு பொய் பரப்புரையை விதைக்கிறாங்க, ஒரு பொய் கட்டமைப்பு, ஒரு ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. உளவியலாக மக்களை ஒரு விஷயத்துக்கு தயார்படுத்துகிறாங்க. ஒன்றுமேல நம்ம ஒரு விளம்பரத்தை பார்க்குறோம், திருப்பி அந்த விளம்பரத்தை பார்க்கும்போது நமக்கு ரெஜிஸ்டர் ஆகுதுல்ல. எப்படி ஒரு கோல்கேட் விளம்பரமோ, ஒரு 3 ரோசஸ் விளம்பரமோ, இல்லை ஒரு நகைக்கடை விளம்பரமோ, நம்ம திருப்பி அந்த விளம்பரத்தை பார்க்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை விளம்பரம் வருது. எந்த ஒரு தொடராக இருக்கட்டும், இல்லைன்னா எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருக்கட்டும், டிவியில் 5 நிமிடத்துக்கு நமக்கு வந்து இன்னைக்கு வந்து விளம்பரம் வருது. அது வெறும் சேட்டலைட் மீடியாலனா இல்லை, இன்னைக்கு யூடியூப் மீடியாவை கூட அவங்க வாங்கிக்க முடியுது. அதுலேயும் அவங்க வந்து பெனட்ரேட் பண்ண முடியுது. குறிப்பாக அவங்களுடைய விளம்பரத்தை காட்சிப்படுத்த முடியுது. இப்போ நீங்கள் பார்க்க முடியாது, தேர்தல் நெருக்கத்தில் பார்ப்பீங்க, ஸ்டாலின் தான் வராருல எப்படி வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணாங்க, காசு கொடுத்து அவங்க வந்து அதை செஞ்சாங்க அப்படின்னு. ஸோ அவங்க கிட்ட பணம் இருக்குது எக்கச்சக்கமாக. குறிப்பாக ஊழல் செய்த கரப்ஷன் பண்ண பணம் கையில் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை திருப்பி எப்படி செலவழிக்கிறது அப்படின்னா, மக்களை இந்த மாதிரி தவறான திசை வழி போக்கில் ஒரு நரேஷனுக்குள்ளே உள்ளாக்கி சைக்கலாஜிக்கலாக மக்களை தயார்படுத்துகிறாங்க. நாங்கள் மட்டும்தான் இங்கே சரியானவர்கள், மற்றவங்க இங்கே யாருமே கிடையாது, எங்களுக்கு போட்டு எப்போதும் அதிமுக. உங்களுக்கு தெரியும் அதிமுக எவ்வளோ பலவீனமாக இருக்குது அப்படின்னு. திமுகவே இன்னைக்கு வந்து அவங்களுடைய முக்கிய தலைவர்கள்லாம் இல்லாமல் பலவீனமாக தான் இருக்குது. ஆனாலும் ஒரு ஒரு ஒப்பை வந்து ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அவங்க வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அவங்க கிட்ட இருக்க பணத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணிடலாம்ங்கிற நம்பிக்கையில் பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து எதன் அடிப்படையில் பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களை வந்து ஏமாளிகள் அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்து பண்ணுறாங்க. மக்கள் அவ்வளோ ஏமாளிகளா, முட்டாள்களா? இன்னைக்கு உள்ளங்கையில் உலகம் இருக்குது நம்ம சொல்கிறோம், ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஏதோ ஒரு கிராமத்தில் கூட ஒரு பாட்டிக்கு கூட ஃபோனை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதா எப்படி உங்கள் காணொலிகள் வருதோ அதே மாதிரி எங்கள் காணொலிகளும் வரலாம்ல. ஒரு நல்ல விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லையே, நாங்கள் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுவோம். உங்களை விட அதிகமாக சமூக ஊடகங்களில் எங்களுடைய என்ன சொல்கிறது பலத்தை கட்டாயம் நாங்கள் வந்து நிறுவோம் அப்படிங்கிறது தான் இதில் சவாலாக எடுத்துக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இவர்கள் இது வழக்கம், அவங்களுடைய ஒரு ஒரு ஹேபிச்சுவல் ப்ராக்டிஸாக மாறிடுச்சு. இப்போ எப்படி ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியை இருட்டடிப்பு செய்வதும், நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய கட்சியே இல்லைன்னு சொல்லுவதும் அவர்களுக்கு ஒரு வழக்கமாக மாறி இருக்குது. ஆனால் நம்ம அவங்க கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, நாங்கள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே இல்லையே, உங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலே இல்லையே, அப்புறம் ஏன் எங்கள் கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க விலகிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு துண்டை போட்டு அவங்களோட சேர்ந்து 1000 பேர் வராங்க, 2000 பேர் வராங்கன்னு போய் செய்திகளை போட்டு திமுகவில் இணைஞ்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய விழாவை வச்சு அவங்கள கூட்டிட்டு போய் துணை முதலமைச்சர் அவர்கள்கிட்டையும் முதலமைச்சர் அவர்கள்கிட்டையும் அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு வெல்கம் அட்ரஸ், ஒரு வெல்கம் விழாவே கொடுத்து இதெல்லாம் பண்றீங்க எதுக்கு அப்படின்னா நமக்கு கேட்க தோணுது. அவங்களுக்கு முழுக்க இருக்கிறது பயம் ஒன்றுதான் இது எல்லாத்துக்கான விளைவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குறிப்பாக இவ்வளோ காலமாக வந்து ஒரு லெட்டர் கட்சின்னு சொல்லிட்டு புறக்கணிப்போம், ஒரு ஃப்ரெஞ்ச் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற பின்னும்
மீண்டும் நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்தில் என்ன சிக்கலை சந்திச்சதோ அதே சிக்கலை தான் வந்து இப்பயும் சந்திச்சு வருது. 2026 தேர்தலில் இது வரைக்கும் நாம் தமிழர் சந்திக்காத அளவுக்கு ஊடக புறக்கணிப்பு வந்து சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினரே வந்து பேச தொடங்கியிருக்காங்க. இந்த சவாலை எப்படி கடந்து சீமான் கொண்டு போக போகிறார், 2026 தேர்தலை எப்படி அணுக போகிறாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிந்தப்போ கூட ஊடக வெளிச்சம் வந்து நெகட்டிவாக அவருக்கு வந்தாலும் அது களத்தில் பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஊடக வெளிச்சமே இல்லாமல் ஒரு தேர்தலை வந்து ஒரு கட்சி அணுகிறதுன்றது மிகப்பெரிய சவாலான விஷயம். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நம்ம அதான் நான் சொன்னேன், நமக்கு புதுசு இல்லை. இப்போ வந்து திமுக மாதிரியான பெரிய கட்சிகள் வந்து இந்த மாதிரி சவாலை அணுகி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி பணபலம் இருக்குல்ல, அவங்களுக்கு எதுவுமே சொந்தமாக சம்பாதிச்சதோ சொந்தமாக உருவானதோ கிடையாது. மற்றவங்களுடைய உழைப்புலையும் மற்றவங்களுடைய சம்பாத்தியத்திலையும் மற்றவங்களுடைய கடினமான ஒரு தியாகத்திலையும் தான் திமுக உருவாச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து அண்ணா இருக்கும் போதுலேருந்து இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த ஒப்பீடுல பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இந்த மாதிரியான நெருக்கடிகள் இருந்திருக்கு, ஒரு இறுக்கமான சூழல் இருந்திருக்கு, ஒரு ஒரு பெட் ஆஃப் ரோசஸ் கிடையாது. எங்களுக்கு வந்து ஒரு எளிய பாதையே கிடையாது. அதனால இந்த சவால் வந்து எங்களுக்கு புதுசு கிடையாது. அப்படிங்கிறனால ஒரு அனுபவம் பெற்ற கட்சிக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். என்ன பண பலம் என்பது நாம் தமிழர் கட்சி கட்டாயம் இல்லை. அது வந்து ஆனால் எப்படி ஏனும் உணர்வுள்ள தமிழர்கள் இந்த மண்ணில் இருக்காங்கல்ல, அப்படி ஒரு உண்மையான மாற்று அரசியல் மறுமலர்ச்சி தேவை. குறிப்பா திராவிடத்திலிருந்து தமிழ் தேசிய மறுமலர்ச்சி தேவைங்கிற ஈரமுள்ள தமிழர்கள் இந்த மண்ணில் இருக்கத்தானே செய்கிறாங்க. அதனால கட்டாயம் ஒரு நாள் நாம் தமிழ் கட்சியுடைய ஆட்சி மலரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் என்னை போன்றவர்களும் இதில் வந்து பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக டிவி டிபேட் ஷோவில் பேசும்போது அந்த நெறியாளரே ஓப்பனாக சொல்கிறாரு, நாம் தமிழர் கட்சி வந்து 8 சட்டங்கள் எடுத்து மாநில கட்சியாக இருக்குது, ஆனால் அவங்கள விட ஊடக ஃபோக்கஸ் வந்து டிவிக்கு உங்களுக்கு தான் அதிகமாக தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வெட்ட வெளிச்சமாக ஊடகங்களில் வளர்னதை வந்து பார்க்க முடியுது. விஜய் அவர்களுக்கு அந்த புது வருகைன்றது தாண்டி அதிகபட்சமாக ஊடக வெளிச்சம் தரப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்க? இல்லை, சகோதரர் விஜய் அவர்களுக்கு நேச்சுரலாகவே இருந்தது. அவர் ஒரு திரைத்துறையை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால மிதமிஞ்சிய ஊடக வெளிச்சம் அவர் பால் ஏற்கனவே இருந்தது, ஆல்ரெடி அவர்கிட்ட இருந்தது. அதை வந்து அவர் பயன்படுத்தி சரியான முறையில் வந்து முன்னகர்த்தி அரசியலில் ஈடுபடுவார்னு நினச்சோம். பட் அதை பண்ணலை. இட்ஸ் ஓகே, பரவாயில்லை. அவர் வரட்டும், களத்தில் நின்று அவர் வந்து மக்களை சந்திக்கட்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்தாச்சு ஒரு இடத்துல. ஆனால் அவங்களுமே கையில் இருக்க பணத்தை வச்சு ஊடகங்களை வந்து தே கேன் இன்னும் மேனிப்புலேட் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுமே வந்து என்ன வேணாலும் செய்யலாம். அவங்க கிட்ட இருக்க பணம் பலது ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிறோங்க. உங்களுக்கு ஒரு எளிய எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களா இல்லையா? எதுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க? ப்ராடக்ட்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கு, இல்லை ஏதோ ஒரு ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, நிறைய விஷயம் பிராண்டிங். ஸோ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்கள நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பே பண்ணுவீங்கல்ல. அப்போ எப்படி பே பண்ணுவீங்க? உங்ககிட்ட காசு இருந்தால் தானே பே பண்ணுவீங்க. முதல்ல அதுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும்ல. முதல்ல ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு பீப்புளாக இருக்கணும்ல. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பகேண்டா பண்ணணும், ஒரு பிராண்டிங் பண்ணணும்னு காசு கொடுப்பீங்களே. சேம் அப்ளைஸ். இப்போ அவங்ககிட்ட காசு இருக்குது, அதனால சேட்டலைட் மீடியா கிட்ட எனக்கு 2 நியூஸ் கார்டு போடுங்க, எனக்காக இந்த பிரேக்கிங் நியூஸை போடுங்க, எனக்காக இன்னைக்கு வந்து சப்ஜெக்டை இந்த இந்த தலைப்பில் எங்களை விவாதிங்க, எங்களை டிபேட்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, இன்க்ளூசிவாக வச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன் அவங்க வந்து ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரக்கூடாது? ஒரு சேட்டலைட் மீடியாவும் ஒரு கட்சியும் கட்டாயம் வர்றாங்க, வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்க எந்த சேட்டலைட் மீடியாக்களுமே வந்து அறத்தை பின்பற்றி நடுநிலையாக அவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஜனநாயக ரீதியில் டெமோக்ராட்டிக்காக எல்லாருக்கும் சம வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுக்குறாங்களா அப்படின்னா நீங்கள் அதாவது எண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சொற்பமான ஊடகங்களா இருக்கு. அவங்களும் அந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்களா? அந்த சந்தேகம் இருக்குன்னு நான் சொல்றேன், அந்த ஐயம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்னும் அவங்க ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக அவங்க கொள்கை இன்னும் கூர்த்திட்டிக்கலாம் இந்த மாதிரியான ப்ரொமோஷன் பண்றதுக்கு பதிலா அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்துல எப்படி சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற சர்வே அமைப்பு வந்து மற்ற எல்லாரும் அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் குறிப்பிட்டோம், எடப்பாடி அவர்கள் எடப்பாடின்னு குறிப்பிட்டோம், எங்களோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை சீமான் குறிப்பிட்டோம். ஆனால் விஜய் அவர்களை தளபதினு குறிப்பிட்டும் போடும் போதே அங்க இருக்கக்கூடிய ஃபிஷினஸ் நமக்கு புரிஞ்சிச்சு. அதுல ஏதோ ஒரு
ஒரு ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு உடன்படிக்கை இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுது. அந்த மாதிரி ஏன் வந்து ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொருத்தவங்களுக்கு சார்பு நிலை எடுக்கக்கூடாது? எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஆனால் அது அறம் இல்லை. ஏன் அப்படின்னா ஜனநாயகத்தின் முக்கியமான தூண், 4வது தூணாக ஊடகம் இருக்கு. அது நடுநிலையாகத்தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஃபார் த சேக், நான் வந்து ஒரு நடுநிலையான ஊடகம் அப்படின்னு தன்னை பிரபலப்படுத்திக்கிட்ட, தங்களை பிரகடனப்படுத்திக்கிட்ட ஊடகங்கள் இந்த மாதிரியான ஒரு அறமற்ற செயலில் ஈடுபடுவது வந்து அவமானமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். கூடுதலாக இதை மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உணர்த்துறேன், இந்த ஊடகம் வாயிலாக கூட சொல்லிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் இதை அம்பலப்படுத்துகிற கடமை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு, அதை செய்யும். ஏன்னா எங்ககிட்ட காசு இல்லை, நாங்கள் காசு இருந்தாலும் இதை பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஆரம்பிக்க கூட்டத்திலேருந்து வரோம். எது இருக்கோ அது இருக்குன்னு சொல்ல போகிறோம், இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். எதையும் எதிர்த்து துணிவோட அணுகிறதுக்கான ஒரு துணிவு நம்ம கிட்ட இருக்குங்கும் போது நம்ம எதுக்கும் அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான். குறிப்பாக மேம், சீமான் அவர்கள் வந்து தன்னை யார் விமர்சனம் பண்ணாலும் அவர்களுக்கு நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனைனா கேட்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு. அந்த வகையில் வந்து சவுக்கு சங்கர் வந்து ஒரு முறையில் இருமுறை பல முறை வந்து அவருக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. சவுக்கு சங்கர் சமீபத்தில் பேசின ஒரு விடயம் வந்து நாம் தமிழ் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். தேர்தலுக்கு பின் மீண்டும் சீமான் வந்து பணம் ஏறவே போயிடுவார். அந்தந்த தொகுதியில் வந்து தனிப்பட்ட முறையில் வேட்பாளர் நிற்கிற மாதிரி தான் நாம் தமிழ் கட்சி நிற்கிறாங்க. அவங்க வந்து வெறும் பயிற்சிக்காக தான் களத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்காரு. இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அவரை பற்றி பேசுவதற்கு கூட எனக்கு பெரிய விருப்பம் கிடையாது. ஏன்னா அவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்படி வந்து கேமஃப்ளேஜ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி தாவறதா இருக்கட்டும், ஒரு நிலைப்பாட்டிலேருந்து இன்னொரு நிலைப்பாடு அவர் முழுக்க இந்த போலீஸில் இருக்கக்கூடிய லாபி அவருக்கு உறுத்தலாகவே இருந்தது. அவருக்கு முதல்ல அவருடைய பிரபலப்படுத்திக்கிட்டதுக்கு காரணமே வந்து சொந்த அவர் பயணிச்ச அந்த துறையில் அவர் உண்மையாக இல்லை. அதனால தான் அவர் வந்து முதல்ல அங்கேருந்து வெளில வந்து அங்கே இருக்கக்கூடிய நியூஸு, இன்ஃபர்மேஷன்ஸு, டேட்டாஸு இது எல்லாத்தையுமே வெளியில் விட்டுட்டு இருந்தார். ஆனால் இதை அறிந்த மற்றவர்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? கட்டாயம் அவங்களோட ஈகோவும் கிளாஷ் ஆகும். அதனால் அவர் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் மேட்டரே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அவருக்கு அந்த தகுதி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவர் இழந்துட்டார். ஆனால் ஆரம்பிக்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து என்னைக்குமே வந்து ஒரு தவறு நடந்தது அப்படின்னா அவங்களுடைய நல்லது கெட்டதை தாண்டி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத தாண்டி, அவங்களுடைய அந்த இடத்துல அவங்களுக்கு நடந்தது நீதியா அநீதியா அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாய்ஸ் கொடுப்போம், நம்ம குரல் கொடுப்போம். அப்படிதான் நம்ம சீமான் அவர்கள் வந்து இதுவரைக்கும் அவருக்கு வந்து ஒரு ஏதாவது ஒன்று நடந்துச்சு, இந்த ஆட்சியாளர்களால் அவருக்கு ஏதாவது வந்து அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு குரல் கொடுத்துருக்கிறாரு. அது வெறும் சவுக்கு சங்கருக்கு இல்லை, அது பலருக்கு இந்த சமூகத்தில் வந்து உங்களுக்கு ஐயா ஸ்டான் சுவாமி அவர்கள், இவங்களெல்லாம் இவரோட ஒப்பிடக்கூடாது, நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இங்கே அநீதி என்ன நடந்தாலும் அதற்கு வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் சவுக்கு சங்கர் அதற்கு தகுதியான ஆள் இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் நம்ம அதை பற்றி விமர்சிக்கிறதுக்கு அவர் ஒரு சரியான ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் அவரை தாண்டி அந்த கருத்துக்கள் மேம், அதை வந்து சீமான் அவர்களே பல இடத்துல வந்து பதிவு பண்ண ஒரு விஷயம். வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களே வந்து பதிவு பண்ணியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியில் நான் இன்டர்வியூ பண்ண பல பேர் வந்து 2026 என்ன ஜெயிச்சிட போகிறாரா, ஆனால் இருந்தாலும் போராடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சீமான் அவர்களும் சொல்லியிருக்காரு, நாம் தமிழ் கட்சியினரும் சொல்கிறீங்க. பட் சவுக்கு சங்கர் அந்த விமர்சனத்தை வைக்கும்போது அது வந்து வன்மத்தின் பால் வைக்கப்பட்ட ஒரு விமர்சனமாகவே பார்க்கப்படுது. வன்மம், வஞ்சகம், வேற என்ன சொல்ல முடியும்? அவர் சும்மா ஒரு கருத்தியெல்லாம் வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ண, இவங்கெல்லாம் வச்சுக்க முடியாதுப்பா, அவங்க தொடர்ச்சியாக வந்து பயிற்சி பண்ணுவாங்கங்கிறதோட நிப்பாட்டிட்டு இருந்தா நாங்கள் வந்து எங்களுடைய விமர்சனம் வேற மாதிரி இருந்திருக்கோம். அதை தாண்டி நீ திருப்பி மரணா ஏறணும் அப்படின்னா இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? இன்னைக்கு இவங்க காசு கொடுத்தா இவங்களுக்காக பேசுவார், நாளைக்கு வேற யாராவது காசு கொடுத்தா வேற யாருக்காவது பேசுவார். அதுதான் அவருடைய நிலைப்பாடு. அண்ட் ஐ திங்க் அதை பற்றி நம்ம பேசுகிற அளவுக்கு அவருடைய ரொம்ப லோ ஸ்டாண்டர்ட்ஸ் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செய்தி நிறுவனங்கள் தான் அந்த விஷயத்த பண்ணிட்டு வந்தாங்க. பார்த்தா பல யூடியூப் சேனல்கள் சீமானுக்கு எதிரான விஷயங்களை வந்து களத்தில் பண்ணிட்டு வராங்க. இது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேக் ஃபயர் ஆகக்கூடிய விஷயமா இருந்தாலும் அது வந்து நாம் தமிழர் விதயத்தில் வந்து எதிரொலிக்காமே இருந்திருக்கு. நாம் சீமான் குறித்து அவதூறு பரப்பணும்னு நினச்சாலும் அது எதிரொலிக்காமே இருந்திருக்கு. ஸோ 2026 தேர்தலில் இது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்பவும் போல தங்கள் வாக்கு கட்டாயமாக கிடையாது? மக்கள் இதெல்லாம் உட்காந்து
பார்த்துட்டு இருக்காங்களா? அதிகபட்சமா நீங்க வந்து இந்த ஊடகங்கள், அரசியல் செய்திகள் இது எல்லாத்தையும் பார்க்கறது ரொம்ப 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 சொற்பமான பேர். அந்த கடைசி நேரத்துல மக்களுக்கு மனநிலை எப்படி இருக்கோ அதுபடிதான் நம்ம வந்து வாக்கு செலுத்துறாங்க. பட் இந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ராபகேண்டாக்களுக்கு, இந்த மாதிரி தவறான ஒரு வழிகாட்டுதலுக்கு மக்கள் என்னைக்கும் ட்ராப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற தொடர்ச்சியா நாம தான் அந்த விழிப்புணர்வு செஞ்சுட்டு இருக்கோம். அந்த பணி எங்களோட பணி ரொம்ப பெரிய பணி. அதற்கு கட்டாயம் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்களை கவர் பண்ணுவோம். இன்னைக்கு நாங்கள் வந்து வெறும் இந்த பெல்ட்ல மட்டும், இந்த பகுதியில் மட்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி இல்லை. பரவலா 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி ஒரு சராசரியான வாக்கு விழுக்காடு பெற்றிருக்கு அப்படின்னா அத்தனை தூரம் மக்களை விழிப்புணர்வு செய்திருக்கு அப்படிங்கிறதா நீங்க எடுத்துக்கணும். அதை நாங்கள் தொடருவோம். எந்த காலத்திலும் அந்த பணியை நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம். நாங்க சொல்றது இன்னைக்கும், நீங்க எங்களை வந்து வின் பண்ண வச்சீங்கன்னா வைங்க, தோக்கடிச்சிங்கன்னா தோக்கடிங்க. அந்த தோல்வி எங்களுடைய தோல்வி இல்லை, இது நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியினுடைய தோல்வி இல்லை, அது ஒட்டுமொத்த மக்களினுடைய தோல்வி. நாங்க மக்கள்லேருந்து வந்திருக்கிறவங்க, மக்களுக்கானவர்கள். நாங்க அடிப்பட்ட புலிகள். உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு வலினா என்னன்னு தெரியும், கஷ்டம்னா என்னன்னு தெரியும். எத்தனை லட்சம் மாவீரர்களை நாங்கள் இந்த மண்ணில் வந்து இழந்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்கள்லேருந்து வந்த தொப்புள் குடி உறவுகள், ரத்தங்கள், சொந்தங்கள் அப்படிங்கிறனால வலியும் கஷ்டமும் துன்பமும் தெரிஞ்ச எங்களுக்கு இந்த மக்கள் திருப்பி கொடுக்கறது வந்து மக்கள் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப சரியா இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஜனநாயக முறையில முதல்ல வாக்குகள், அந்த என்ன சொல்றது, எலெக்ஷனே நடக்கல அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும். கட்டாயம் ஜனநாயக ரீதியாக உண்மையாகவே ஒரு சரியான சமத்துவமான ஒரு எலெக்ஷன், ஒரு தேர்தல் அப்படின்னு நடக்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த மண்ணில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறத மக்கள் வந்து பிரதிபலிப்பாங்க அப்படிங்கிறது தான். நீங்க சொல்லுங்க, வேற ஏதாவது ஒரு கட்சி இந்த மண்ணு செத்துரும், மழை போயிடுச்சுன்னா நம்ம யாருமே இருக்க மாட்டோம், புலி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி இருக்காது, இந்த சிட்டு குருவி காக்கா எல்லாத்துக்குமான அரசியல் பேசுறது, மலை மண் நிலம் காடு அப்படின்னு எல்லாவற்றிற்குமான அரசியல் பேசுற கட்சி ஒரு கட்சி சொல்லுங்க. இது வரைக்கும் கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு கட்சியினுடைய ஆட்களை சொல்லுங்க, நீங்க பார்க்கலாம். எல்லாருமே ஒரே குட்டையில விழுந்த மட்டைகள் தான் அப்படின்னு ஐயா காமராஜர் அவர்கள் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் இன்னைக்கு களத்துல வந்தவங்க எல்லாருமே ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு தங்களை வந்து தற்காத்து கொள்ளணும்னோ, இல்ல அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதுல சம்பாதிக்கணும்னோ, இல்ல அவர்களுக்கு தொடர்ச்சியாக அந்த அதிகார போதை இருக்கணும்னோ இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்திலையும் இன்னைக்கு வந்து கட்சிகளாகவும் இன்னைக்கு வந்து தேர்தலையும் போட்டி போடுறாங்களே தவிர்த்து உளமாற இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நாளைய தலைமுறைக்காகவும் போட்டி போடுவது ஒரு கட்சி தான். அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஓகே மேம், பல்வேறு கேள்வி தெளிவாக நன்றி.